டீ கொடுங்க, சர்க்கரை இல்லாமல். இல்லை, டீ கடையில் தான் அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், நாங்களும் அரசியல் அப்படிலாம். ஆமாம், ஆனால் அங்கே பேசினா மட்டும் போதாது. நீங்கள்லாம் இந்த இறங்கணும்னா இந்த ஓட்டு போடுற நேரத்தில் ஓட்டு போடாமல் சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே போதாது. சரி, தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும் நம்மளால். இன்னொரு ஊருக்கு போகும்போது சொன்னேன், இந்த தெருவெல்லாம் சுத்தப்படுத்திடுவேன்னு சொல்கிறீங்களே, அது நிஜமாகவே பண்ணுவீங்களா? அது பண்ணால் போதுங்க என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என் தகுதியில் ஒரு ஒரு 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ காட்டுக்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு, அந்த இடத்த நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். அந்த வேலை முடிந்த பிறகு நான் அங்கு வந்து அங்க பிரதட்சணம் செய்கிறேன். மக்கள் வாழும் இடம் எனக்கு கோவில். எனக்கு மதம் இல்லை என்ற வருத்தம் பலருக்கும் உண்டு. மக்கள்தான் என் மதம். நான் மனிதன், அதுதான் என் சாதி. அது தவிர வேறு சாதி இல்லை, வேறு மதம் இல்லை. இப்படி சாதி மதம் இல்லாதவனுக்கு எப்படி ஓட்டு போடுறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதி பார்த்து ஓட்டு போடாதீர்கள், சாதிப்பவனுக்கு ஓட்டு போடுங்கள். தமிழகத்துல இப்ப தேர்தல் களம் செம்மையா கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில கோயம்புத்தூரோட தெற்கு தொகுதியில போட்டியிடுற மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமல்ஹாசன் மற்றும் பாஜக சார்பில் போட்டியிடும் வானதி ஸ்ரீனிவாசன், இவங்க 2 பேரும் தங்களோட வேட்பு மனுவை இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின வானதி ஸ்ரீனிவாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமல்ஹாசனை விமர்சிச்சு பேசிருக்காங்க. அது தொடர்பா அவங்க பேசியது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில வந்து விட்டா ஓட்டு கிடைக்காது. இதனால அன்பு சகோதரரான கமல்ஹாசன் மே 2ஆம் தேதிக்கு அப்புறம் திரைப்படத்துல நடிக்க தொடங்கிடுவாரு. அப்படி இல்லைன்னா அடுத்த பிக் பாஸ் சீசனை தொடங்க ஆரம்பிச்சிருவாருன்னு கமல்ஹாசன் அவர்களை விமர்சிச்சு பேசிருக்காங்க. மேலும் பல முக்கிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் உங்கள் சக்சஸ் 7 சேனலுடன். நன்றி, வணக்கம்.